Hi students, welcome back to Padida. So 11th standard chemistry chapter 1 important question இந்த வீடியோல பார்த்துடலாம். So இந்த set of questions எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க last 5 years government conduct பண்ண question papers first midterm, quarterly, second midterm, half-yearly, revision exam 1, revision exam 2 ன்னு சொல்லிட்டு plus உங்க previous public exam question paperலாம் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்ல important questions அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ chemistry ஸ்டார்ட் பண்ணிடலாம். chapter 1 2 மார்க்ல ஸ்டார்ட் பண்ணும். அதுவும் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர்லையும் எந்தெந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஈக்குவல் மாஸ் ஆர் கிராம் ஈக்குவல் மாஸ் 6 times ரிப்பீட்டட். ஸோ எது அதிகமாக ரிப்பீட் ஆச்சோ அதே ஆர்டரில் கொடுத்துருப்பேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஸ்டின் படிக்கும் போதே இந்த கொஸ்டின்லேருந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கன்டினியூ பண்ணலாம். 2 marks define equal mass or gram equal mass 6 times repeated. இதுக்கு அடுத்து define mole 3 times, define Avogadro number 3 times, define relative atomic mass 3 times, what is oxidation number, write any 3 rules to find the oxidation number of an element 2 times, what is the difference between molecular mass and molar mass 2 times, what do you understand by the term oxidation number 1 time, find empirical formula of fructose C6H12O6 and caffeine C8H10N4O2 1 time, define molar mass, calculate the molecular mass and molar mass of the carbon monoxide. book backல 37th question. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ரிப்பீட் ஆன கொஸ்டின் படிக்கும்போது 80 மார்க் வாங்கிடலாம். நீங்கள் 90 இல்லை சென்டம்க்கு வந்து அடிஷனல் கொஸ்டின்ஸும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஒன் டைம் ரிப்பீட்டடும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 மார்க் போயிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் 7 times ரிப்பீட் ஆகுது. பேஜ் நம்பர் 19ல calculate the oxidation number of underlined element in the following species அப்படின்னு சொல்லிட்டு 3 times repeated H2SO4, CH2F2, CO2, H2O2. next question disproportionation reaction. இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் தான். வாட் இஸ் disproportionation reaction இப்படியும் கேட்கலாம், give example சொல்லிட்டு, ஆர் disproportionation reaction and combination reaction எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, இல்ல combination redox reaction and disproportionation reaction redox reaction அப்படின்னு சொல்லிட்டு 3 times இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் 2 times ரிப்பீட்டட். ஸோ இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க் போயிடலாம். calculate the molar mass of the following compound. புக் பேக்ல 31st கொஸ்டின் 6 times ரிப்பீட்டட். பட் இந்த கொஸ்டின் 5 மார்க் விட 2 மார்க்ல அதிகமாக கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல எப்படி கேட்பாங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்டா 5 மார்க் 5 இருக்கும். யூரியா, அசிட்டோன், போரிக் ஆசிட், எத்தனால், சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கேட்டால் 5 மார்க்ல கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் 2 மார்க்ல கேட்குறாங்க, ஏதாவது 2 கொடுப்பாங்க. ஓகேவா? பட் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு பார்த்தா செகண்ட் கொஸ்டின் எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின். உங்க புக்ல வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும், ஒரு 4-5 சம்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதுல வினிகர் சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 7 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின் 7 வாட்டி கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். புக்ல இருக்க எல்லா டைப் ஆஃப் சம்ஸும் பார்த்துக்கோங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி. அதுல வினிகர் சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேலன்ஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 years பேக் பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்திருந்தது. ஒரு 4 இருக்கும். புக் பேக்ல 44th கொஸ்டின் 3 times ரிப்பீட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். 4த்தையும் மகபாது பண்ணி பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் எது அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா K2Cr2O7 plus Ki plus H2SO4 equal to Cr2SO4 thrice. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பேலன்ஸ் பண்ண சொல்லி. பட் ஸ்டில் இதில் வந்து 4 இருக்கும், 4மே பார்த்து மக்கப்பாவது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் 5 மார்க்ஸ் எல்லாமே. சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நம்ம வெப்சைட் padida.com ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதே மாதிரி நம்ம சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் 2 marks, மோஸ்ட் ரிப்பீட்டட் 3 marks, மோஸ்ட் ரிப்பீட் 5 marksனு இருக்கும். அது படிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக 80 marks ஸ்கோர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி கொஸ்டின் ஃபியூச்சரில் வந்து இங்கிலீஷ்க்கு குவிஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். வெப்சைட் உங்கள் ஃபோன் ஹோம் ஸ்க்ரீனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு யூஸ் ஆகும். 12th வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.